ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாகவும், வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க. ஜூலை 31க்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன். பயப்படாதீங்க. நல்லதும் நடக்கும் இல்லையா? ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட 10 பாடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது. அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது. அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னான்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு, பாதகமான பலன் இருக்கு, இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? நல்லதுதாங்க நடக்க போகுது, கவலையை விடுங்க. தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது 12 ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது. கால புருஷ தத்துவத்துல 8வது ராசியாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குங்க. உங்களுடைய குணத்தை நான் ஒரு பாட்டா பாடினா எப்படி இருக்கும் தெரியுங்களா? கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, அதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மைகள் செய்து துன்பங்கள் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மைகள் செய்து துன்பங்கள் வாழும் உள்ளம் கேட்பேன். இப்படி உங்களுடைய குணமே பாத்தீங்கன்னாக்க கடவுள்கிட்டே கேட்டா கூட சரி, கடவுளே எனக்கு நீ பெருசா எதுவும் செய்வேனா, எனக்கு 4 பேருக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு வழியை காட்டு, பரவாயில்ல நான் நல்லது செய்யறதால கஷ்டம் வருதா, வந்துட்டு போகுது. இப்படிதான் இவங்களுடைய குணமே இருக்கும். பேச்சுக்கு மட்டும் தாட் புட் தஞ்சாவூர் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா மனசளவுல சொல்ல போனா ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவங்க. படபடான்னு வந்துரும் இவங்களுக்கு. ஒரு இடத்துல சண்டை சச்சரவு சரியா கோவப்படுவாங்க. பட் அந்த கோவத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணே தெரியாது. சும்மா இவங்க நார்மலா பேசினா கூட அங்க சண்டை சச்சரவு வேற மாதிரி ஆயிடும். நீ எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு போயிடும். ஆனா இவங்க நார்மலா தான் பேசியிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய கோபத்துக்கும் இவங்களுடைய குணத்துக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். கோபம் அப்படின்னா எப்படி மேடம் நல்லா இருக்க முடியும்னு நீங்க கேட்பீங்க. பட் அவங்க கோபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா நன்மையை தரக்கூடிய விதத்துல இருக்கும் தெரியுங்களா? நல்லதோ கெட்டதோ எனக்கு வர்றது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு. மத்தவங்களால கூட இவங்க பாதிக்கப்பட்டிருந்தா கூட என்னுடைய பாதிப்புக்கு நான் தாங்க காரணம். அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவனால ஆச்சு, அவனால ஆச்சுன்னு யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல. எனக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு நான் தான் பொறுப்பு. இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. அவன் ஏமாத்துறானா இல்ல, நான் தான் ஏமாந்துட்டேன். இப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன்னா நம்ம விருச்சிக ராசியோட குணங்களை தான் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கட்டின மனைவி, அதாவது கணவரா இருக்கட்டும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த விருச்சிக ராசியை பொறுத்த தன்னுடைய மனசுல கூடிய அன்பை வெளிப்படுத்தவே தெரியாது. முக்கியமா உங்களுக்கு பேச தெரியாதுங்க. ஓப்பனா சொல்லணும்னாக்கா இவங்களுக்கு அந்த பேச்சு, அந்த கோர்வையா பேசுறது, ஏமாத்துறது, இந்த உல்டா பண்ணி பேசுறது, இதெல்லாம் சுத்தமா வராது. சுட்டு போட்டாலும் வராது. பட்டுப்படான்னு மனசுல இருக்கிறத பட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. முக்கியமா கூழ கும்பிடு போறது இவங்களுக்கு சுத்தமா வராது, ஆகவும் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி முன்னேறணும். யாருடைய கை காசுலயும் ஒருத்தர் ரூபாய் வாழக்கூடாது. பெத்தவங்களை விட்டு விலகிதான் இருப்பீங்க மேக்சிமம். ஏன்னா உங்க பெத்தவங்களே உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க சில சமயம் நினைப்பீங்க, அவங்க வயித்துல தானே நான் வந்தேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு அவங்க சுத்தமாவே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் அவங்களை எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிலாம் கூட ஒரு சில பிள்ளைகள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. சோ இது சீரும் சிறப்புமா நான் வாழ்றதுக்கான வழியே எனக்கு பிறக்காதா அப்படிலாம் கூட ஒரு சிலர் ரொம்ப நொந்து போவீங்க. முக்கியமா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் சாமி திட்டுவீங்க. அதுவும் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, ஓகேவா? மச்சான் மாமங்கிட்ட பேசுற மாதிரி திட்டிலாம் இவங்க சாமி கிட்ட ஒரு உறவை வச்சிருப்பீங்க. எனக்கு கஷ்டமா எல்லாம் அவனால் ஆகிறது அப்படின்னு சாமி கிட்டே பாத்தீங்கன்னாக்கா பேசுவாங்க. சோ இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது துளி அளவு கூட யாரையும் பாதிக்காத குணங்க. ரொம்ப நல்லவங்களும் கூட. சில சமயம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களே நொந்துப்பாங்க.
அது வந்து கடவுள் மேல பாரத்த போட்டும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதிரி இறுதி நாட்கள்ல எப்படிங்க இருக்க போகுது? அத பத்தின ஒரு புரிதல நான் சொல்றேங்க. அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கைய மாத்திக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு சூட்சுமம் சொல்லட்டுமா? மனசுல பட்டத தயவு செஞ்சு பேசாதீங்க. யாரையும் அண்டி போய் வாழாதீங்க. நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு மத்தவங்கள மாரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மீன்ஸ் சொல்லணும்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பலாம் அவங்க ஒரு ஃப்ரெண்டா வந்து கூட்டமா இருக்காங்க அப்டின்னாக்க, ஏன் அவங்க கூட நம்மள வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்டின்லாம் யோசிப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து சிங்கம் மாதிரிங்க. தனியா இருங்க. நல்லது. எப்போ ஒருத்தவங்க கூட கூட்டு சேரணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பயே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது காலியாயிடும். இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இழந்திருக்கீங்க. தயவு செஞ்சு யாரையும் நம்பி போய் நிக்காதீங்க. தனியாவே இருங்க. தனியா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ராஜா. உங்களுடைய பெர்சனல் விஷயத்த யார்ட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமா பொருளாதார ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய சோர்ஸ யாருக்கும் வெளிப்படையா வைக்காதீங்க. இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். விருச்சிக ராசி நிச்சயமா வாழ்க்கையில உச்சக்கட்ட நிலைக்கு போகுவீங்க. நீங்க ஒவ்வொரு நாளுமே ஒருத்தர மட்டும் ரொம்ப உருகி உருகி வேண்டணும். யாரு? யாரும் இல்ல. உங்களுடைய ராசிக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்டின்னாவே உங்க வாழ்க்கை வந்துட்டு வெளிச்சத்துக்கு வருங்க. ரொம்ப போராட்டத்த வந்துட்டு பார்த்துட்டீங்க. ரணரணமா ஆயிடுச்சு. மனசு ஃபுல்லா வந்து ரத்தம் அப்படியே வழிஞ்சுகிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் காயம் போடுறதுக்கு முருகப்பெருமான் மட்டும் தான் துணை வருவாரு. முடிஞ்சது அப்படின்னாக்க, பழனிக்கு போயிட்டு அந்த தண்டாயுதபாணி கிட்ட உங்களுடைய கோரிக்கைய வைத்து வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல கூட சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! அவ்வளவுதான். உங்களுடைய மந்திரமே இப்படிதான் இருக்கும். காலையில வந்துட்டு படிக்கலேருந்து ஏந்திச்சிக்கும்போதே, "அப்பா முருகா! இன்னைக்கு ஒரு நல்ல வழிய காட்டு." இப்படிதான் உங்களுடைய கோரிக்கை இருக்கணும். அதே மாதிரி வீட்ட விட்டு வெளிய போறப்போ, அவருடைய நாமத்த 3 முறையோ அல்லது 9 முறையோ சொல்லி முடிச்சுட்டு வெளிய கிளம்புங்க. நீங்க நெனச்ச காரியங்கள் நெனச்ச மாதிரியே கைகூடி வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய தருணத்துல கூட சொல்லலாம். ஓகேங்களா? முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் உங்களுடைய கோரிக்கையோட சேர்த்து அவருடைய நாமத்தையும் பதிவிடுங்க. கண்டிப்பாங்க. உங்களுடைய கோரிக்கைக்கு வந்து எத்தன லைக்ஸ் வருதோ, அத்தன நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாவது கண்டிப்பா உங்களுடைய நெனப்புக்கு சாத்தியம் வரும். நம்ம எல்லாரும் நெனச்சுக்கிறோம், நான் வேண்டுனத வந்து நான் வெளிய சொல்லிட்டேன் அப்டின்னாக்க பலிக்காம போயிடும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க வேண்டுதல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு பாருங்க. உங்களுடைய வேண்டுதலுக்கு மத்தவங்க யாரெல்லாம் லைக்ஸ் போடுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களும் உங்களுக்காக வேண்டியிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லாரும் இந்த உலகத்த வந்து தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படி கிடையாது. கண்ணுக்கு தெரியாத 1000 அன்பு உறவுகள் வந்து வெளிய இருக்க தான் செய்றாங்க. எங்கேயோ ஒருத்தங்க யாருக்கோ ஒருத்தங்க அடிபட்டாலும் சரி, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் சரி, ஒத்து ரூபாய் அனுப்பி கூட கோடிக்கணக்கான பணம்லாம் சேர்ந்திருக்கு. ஸோ அன்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்குள்ளேயும் கடவுள்கிட்டயும் வைக்கிறத விட நெறைய உறவுகள் வந்து வெளியில தான் இருக்கு. உங்களுடைய மனசு போலவே விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில வந்துட்டு நெறைய மாற்றங்கள் கிடைக்கும். நீங்க நெனச்ச மாதிரி உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நெறைய அன்பு உள்ளங்கள சம்பாதிக்க தான் போறீங்க. அந்த வகையில இந்த ஆடி மாதிரி இறுதி நாட்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. நெறைய பேசியிருக்கோம். பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா தொடர்ந்து பாருங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு எந்த இடங்கள்ல தேவையான தகவல் இருக்கோ அத பார்த்துக்கோங்க. தப்பா நெனச்சுக்காதீங்க. ஸோ ஒரு விஷயத்த பேச போறப்போ, இதுதான் அப்படின்னு அளவு கிடையாதுங்க. ஆன்மீகத்த பொறுத்தவரைக்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதுதாங்க. நெறைய விஷயங்கள்ல படாத பாடுபட்டு வாழ்க்கையில இன்னைக்காவது எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா? 1 மணி நேரம் நான் நிம்மதியா சிரிக்க முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமாலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எனக்கு ஒண்ணுமே வராது போல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான் நான் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கே அன்ஃபிட்லாம் அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. விருச்சிக ராசி மாதிரி ஒரு வாழ்க்கைய தரம் பிரித்து வாழ்றதுக்கு ஒரு ஆளே கிடையாது. என்ன கேட்டனா இதுதான் சொல்லுவேன். கடவுள் உங்களுக்கு அப்படிதான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கிரகங்களோட அமைப்பை பொறுத்து எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது. உங்க ராசியில கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னா, சுகஸ்தானத்துல சந்திர பகவானும், சனி பகவான் வக்ரகதியிலும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்த பஞ்சமஸ்தானத்துல நிழல் கிரகமான பாம்பு கிரகம் அமர்ந்திருக்காரு. அடுத்து களத்திர ஸ்தானத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. குரு பகவான் சுபகிரகம், செவ்வாய் பகவான் வந்துட்டு என்ன பண்றாரு, அவரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி. இவரு வந்து பூமிக்காரகன் இல்லையா? சோ சுபகிரகமும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் கூட்டணியில களத்திர ஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க. அடுத்த பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவான் வந்துட்டு வக்ரகதியிலையும் அவருடன் சேர்த்து சுக்கிர பகவானும், அதாவது சுக்கிர பகவானும், புதன் பகவானும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லத செய்யக்கூடியவங்க தான். ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் கஷ்ட நஷ்டங்கள தாண்டி வரணும் அப்படின்னாக்கா, புதன் பகவானும், சுக்கிர பகவானும் மனசு வச்சே ஆகணும். ஸோ இவங்க 2 பேரும், அதனுடன் சேர்த்து சூரிய பகவானும் 3 பேரும் கூட்டணியில அமர்ந்துகிட்டு உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றுப்பாதைய ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த லாபஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் கேது பகவான்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகம் அமர்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள்னு கேட்டனாக்கா,
போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். எனக்கா நல்லது நடக்க போதா அப்படிலாம் யோசிச்சிங்க இல்லையா? நிச்சயமாங்க சாதகமான பலன் கிடைக்க போகுது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அடடா நானா ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனசுல நிறைவு உண்டாகும். எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கைடா, என்னடா வாழ்க்கை அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அப்படியே ரணரணமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது, மாலை மரியாதை பண்ணி உங்களுக்கு தங்க தட்டுல உங்களுக்கு பாத பூஜை பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சந்தோஷமா தொடர்ந்து பாருங்க. மத்தவங்களால அமைதியின்மை இல்லாம இருந்தீங்க இல்லையா? அது எல்லாமே மாறப்போகுது. அடுத்தவங்க பேச்ச கேட்கறத மட்டும் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் உங்களுடைய மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். உங்க புத்திக்கு என்ன தோணுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தவன் செஞ்சிருக்கானா ஓகே. அவன் அது செஞ்சிருக்கான், சக்சஸ் ஆயிட்டான். சோ அவனையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. நான் ஒண்ணு செய்றேன் அப்டின்னாக்கா, இப்ப பிரியாணி செய்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் பாத்தீங்கன்னாக்கா, அதே ஸ்பைசஸ் அதே போட்டு நான் சமைச்சாலும், அதே இத நீங்களும் சமைச்சாலும் எனக்கு ஒரு டேஸ்ட் வரும். உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வரும். ஸோ வாழ்க்கையும் கடவுள் பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு தொழில், உங்களுக்கு ஒரு தொழில், எனக்கு ஒரு படிப்பு, உங்களுக்கு ஒரு படிப்பு. அந்த மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க தேடாம உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுக்கு குடுத்த உங்களுக்கு குடுத்த ஆன்சர் ஷீட்ட அப்படியே மூடி வச்சுட்டு, அடுத்தவங்களோட ஆன்சர் ஷீட்ட எடுக்க பாக்குற மாரி இருக்கு. சரிங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். ஆனா நீங்க அதுலருந்து மத்தவங்களோட பேச்ச கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். ஆனா அத குறைச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா அத ஃபாலோ பண்ணி பாருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சிலருக்கு அதாவது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் இடமாற்றம் உண்டாகலாங்க. அடுத்தது கணவன் மனைவியை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு பாத்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான விஷயமா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. சண்டை சச்சரவு. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? அந்த மாதிரிலாம் கூட போயிட்டு இருக்கும். சோ அது வேண்டாம். ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா மனசு விட்டு பேசினீனாவே அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடும். எதிர்பாராத செலவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கையிருப்புல எப்பயும் சேமிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த விஷயத்துல எடுத்தாலும் சரிங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு. அடுத்த உறவுக்காரங்கள பொறுத்தவரைக்கும் உறவுக்காரங்கிட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதம் உண்டாகலாம். சோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க. நமக்கு தெரியும்ல உறவுக்காரங்களோட என்ன அவங்களுடைய தகுதி தராதரம் என்னன்னு நமக்கு தெரியும். தேவையில்லாம அவங்ககிட்ட பேசுறதுனால நமக்கு தான் கஷ்டம். அடுத்த தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் வலுப்பெற்று இருக்கிறதுனால, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு தொழில்ல, வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்கி உங்களுடைய தொழில் விருத்தியாகும். அடுத்த பொருட்கள வெளியூருக்கு அனுப்பும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழகுவது ரொம்ப நல்லது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை எளிமையா செய்து முடிச்சிருவீங்க. வெற்றி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்த அரசியல ஈடுபட்டுக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தீர ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது. முக்கியமா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். அதுவே போட்டிகள்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன் கிடைக்குங்க. சோ இப்ப பொது பலனா நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்த்தோம். இப்போ நான் கூடுதலா நட்சத்திர பலன்களை சொல்றப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுதான் நடக்க போகுதுங்கிறத நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அந்த வகையில விசாகம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டீங்க. நினைச்ச காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே செய்து முடிக்கிறதுக்கான கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பிள்ளைகளுக்காக ரொம்பவே பாடுபடுவீங்க. அவங்கள எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்கும். அடுத்த நண்பர்கள், உறவுக்காரங்க மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடும். கௌரவம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உயிருக்கும் மேல. கௌரவம் போச்சு அதான் சொல்லுவாங்க. கவரிமான் பரம்பரடா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 அடி அடிச்சுனா கூட யாருக்கும் தெரியாம அடிக்கிறியா வாங்கிட்டு போயிடுவேன். அதுவே 4 பேர் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட போதும். அங்கேயும் பாத்தீங்கன்னா செம்மையா தகராறுல இறங்கிருவீங்க. இந்த விஷயம் உண்மை நினைச்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சோ விசாகம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்க நீங்க தாங்க ராஜா. அடுத்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும்.
மனசுல உற்சாகம் அதிகரிக்கும். அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய உத்தியோக பணிகள்ல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க. தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. அடுத்ததா முக்கியமா கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்த அன்பர்கள பொறுத்தவரைக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும். முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. இவரைத் தொடர்ந்த கேட்டை நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், வீண் பகைகள் ஏற்பட்டு விலகுங்க. எவ்வளவு திறமையாக நீங்க செயல்பட்டாலும் சரிங்க, பாராட்டுக்கு பதிலா அதுக்கு பாத்தீங்கன்னா விமர்சனம் தான் வரும். ஸோ எப்பவுமே கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேங்க. விருச்சிக ராசிக்கு பொதுவாவே சொல்றேன். நீங்க செய்யக்கூடிய வேலைய மத்தவங்க கமெண்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கோசரம் உங்க வேலைய நீங்க மாத்திக்கவே மாத்திக்காதீங்க. நீங்க செய்யறது கரெக்ட்டுங்க. கன்சிஸ்டன்சியா உங்களுடைய உழைப்பு நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க, நிச்சயமா எல்லாரும் வாய் மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. திடீர்னு கோபம் ஏற்படும். அந்த கோபத்தினால நெறைய விஷயங்கள நீங்க இழந்திருப்பீங்க. முக்கியமா பொருளாதார ரீதியா ரொம்ப வீழ்ச்சி சந்திச்சிருப்பீங்க. அண்ணன், தம்பி சண்டை. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை. ஒரு கூட்டு தொழில செஞ்சுகிட்டு இருக்கோம். கோவத்துல அந்த தொழிலே வேணான்னு விட்டுட்டு வந்துருவீங்க. ஸோ அவங்களுக்கு லாபம் போகுது, உங்களுக்கு நஷ்டமா போகுது. ஸோ இப்படி நெறைய இடங்கள்ல உங்க கோபத்தால இழந்திருப்பீங்க. கொஞ்சம் பொறுமைய கடைப்பிடிங்க. கோபம் வருது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நீங்க ரொம்பவே நிதானமா செயல்படணும். கரெக்ட்டா இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால செலவுகள்லயும் உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கட்டும். முக்கியமா இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திரக்காரங்க பிடிவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நான் சொன்னேன்ல, முன்ன பின்ன ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கும் கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிடிவாதம் பிடிச்சுட்டு உன் கூட எனக்கு என்னடா தொழில் பண்றது? முடியாதுடா, தேவையில்லடா அப்படின்னு தூக்கி போட்டு வந்துருவீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட பிடிவாத குணம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. உங்களுடைய கோபம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. உங்களுடைய உழைப்ப அதாவது ரொம்ப கடினமா உழைச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த கோபமும், அந்த பிடிவாதமும் உங்களுடைய உழைப்ப காலி பண்ணுது. ஆனா அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஏதோ பெருசா திருப்தி அடைஞ்ச மாரி கிளம்பி வந்துருவீங்க. பின்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் அந்த கோபத்தினால திரும்பவும் அத புதுப்பிக்கணும், திரும்ப அத சரி செய்யணும் கூட யோசிக்க மாட்டீங்க. இதனாலவே நெறைய இடங்கள்ல தோல்விகள கூடயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஸோ எல்லா விதங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு யாராலயும் தொந்தரவு வராது. ஆக மொத்தத்துல சொல்லணும்னாக்கா, அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நம்முடைய விருச்சிக ராசிக்கு நிறைய சாதகமான பலன்கள தான் கொண்டு வரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுசா உங்க பக்கம் திரும்பி இருக்குங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். உங்களுடைய மனசு போலவே. உங்கள பொறுத்தவரைக்கும் அந்த சின்ன சின்ன ஒரு மாதிரி மைனஸ் விஷயம்லாம் சொன்னீங்கல்ல மேடம். அதுக்கு ஏதோ பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமுருகாற்றுப்படியை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அந்த முருகப்பெருமான் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வளமான வாழ்க்கையை அருளுவார். முக்கியமா விருச்சிக ராசிக்கு வேள் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. எல்லாராலயும் முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாக்கெட் சைஸ் வேல் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இப்ப நெறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாக்கெட் சைஸ் வேல் வாங்கி ஆண்கள் பார்த்தீங்கன்னா, உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட பர்ஸ்லயும், உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்றது? நீங்க வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றத்த கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நீங்க மாட்டியிருந்தாலும் சரிங்க, ஒரு வழி பிறக்கும். இவ்வளவுதாங்க. இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்கு அதிர்ஷ்ட கதவ தொறந்து விட்டுக்கிட்டு தான் வரப்போகுதுங்க. நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடிய விரைவில் வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறோங்க. இலவசமா நிறைய ஆன்மீக தகவல பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.